சொல்றேன்ல சார், நான் எதுவும் பண்ணல சார். ஐயோ பிரபு, என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறியப்பா? என்னன்னு கேளுடா. அவனை கூட்டிட்டு போகாம தடுத்து நிறுத்துடா. என்னன்னு சொல்லி தடுத்து நிறுத்த சொல்ற பாட்டி? உன் பேரை தப்பு பண்ணிருக்கான், அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படி சொல்லாதய்யா. வாயா வாயா, வந்து என்னன்னு கேளியா. வா சார், என்ன நம்புங்க சார். சார், ப்ளீஸ் சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். பொண்ணு வாங்க கூட்டி போங்க சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், எப்பா டிஸ்ட்ராக்ஷன் வந்து பாரு. சார் என்ன சார் சொல்ல கேட்காம போறீங்க? அண்ணா அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார், அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் சார். சார் என்ன சார்? சார் ஐயோ அப்பா. பிரபு, போய் என்னன்னு பாருப்பா. பிரபு, ஏதாவது பண்ணுப்பா. ஆதிரன், அப்பா நீங்களும் வாங்க. அப்பா வாங்க. நானும் வரேன். நீ எல்லாம் வர வேணாம். அத்தை, ரோஹிணி ரேவதி பாத்துக்கோங்க. சரிப்பா பிரபு, எப்படியாவது கார்த்தியை கூட்டு வந்துருப்பா. தில்ல, சின்னவனை விட்டுறாதப்பா. எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுத்தில்ல. அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய தப்பு பண்ண நம்ம கார்த்திக் என்னைக்குமே துணிய மாட்டான்டா. எப்படியாவது காப்பாத்துப்பா. சரிம்மா, சரி உட்காருங்கப்பா. நீங்க போங்க, போலாமா? பின்னாடியே வரேன். ஆதர பாத்துக்கம்மா. என்னடா இது? என்ன நடக்குதுன்னு புரியலையே. இந்த கார்த்திக் பையில போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. என்னதான் பிரச்சனையா இருக்கும்? தெரியல டாடி. ஒருவேளை பொண்ணு பிரச்சனையா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் போனை போட்டு கேட்கவா? டாடி 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 இருங்க, நான் நம்ம அத்தைக்கு போன் பண்றேன். சரி கேளு. சார், ஏய் சார், சார், நான் என்ன சார் பண்ணேன்? வாடாங்கற. சார், நான் தான் சொல்றேன்ல சார். சார், நம்புங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் என்ன சார் பண்ணேன்? பிச்சைக்கார போயில என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டிய நீ. நான் எதுவும் பண்ணல. கட்டியா? நான் எதுவும் பண்ணலங்க. சார், இருங்க சார். இருங்க சார். அடிக்காதீங்க. இன்ஸ்பெக்டர், என்ன தடுக்காதீங்க இன்ஸ்பெக்டர். இவனுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. இவனுக்கு நாங்க ஒண்ணும் பாவம் பார்க்கல சார். இவனை எங்க கிட்ட விட்டுருங்க. இவனுக்கு மரண பயத்தை காட்ட வேண்டியது எங்களோட பொறுப்பு. விட்டுருங்க சார். ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க சார். என்னடா முறைக்கிற? சார், இருங்க சார். இவனை நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் பண்றேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. அப்புறம் என்ன? இல்ல சார், இவனை நானே என் கையால கொல்லணும். என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கணும்னு திட்டம் போட்டுதானே என் தங்கச்சி காலத்துல தலையை கட்டினா. அதுக்கு தண்டனையா இவன் வாழ்க்கையை அழிச்சு ஒழிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணணும் சார். இவனை ஏன் கையாலேயே அடிச்சு கொண்டு காணா போனமாக்கணும். சார், உங்களோட கோபம் நியாயமான கோபம் தான். அது எனக்கு புரியுது. பொண்ணுங்கிட்ட தப்பா நடக்கிற இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை கொல்றது தப்பு இல்ல சார். உன்னை வெளியில கூட்டிட்டு போயிட்டு ஒரே செகண்ட்ல என்கவுண்டர்ல உன்னை கொல்ல முடியும். ஆனா அப்படி பண்ணிட்டா இவன் ஒரே செகண்ட்ல செத்து போயிடுவான். அப்படி சாக கூடாது. வருஷ கணக்குல ஒவ்வொரு செகண்டும் அவன் சித்திரவதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். இவன் மேல பொண்ணுங்களுக்கு எதிரான வன்கொடுமை கேஸ புக் பண்ணி சாகுற வரைக்கும் ஜெயில போடணும் இவனை. நாம எது செஞ்சாலும் நிறைய சட்டப்படி பண்ணிட்டோம்னா நம்மள யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. நான் சொல்றத கோவப்படாம எமோஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். நீங்க போய் உங்க சிஸ்டரை கூட்டிட்டு வாங்க. இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சிடறேன் சார். அண்ணே, இன்ஸ்பெக்டர் சார் தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லண்ணே. நம்ம அவனை அடிச்சா நம்ம மேல கேஸ் வந்துடும். இவரு அவனை அடிச்சா நம்ம மேல எந்த கேஸும் வராது. சார் சொல்ற மாதிரி நம்ம தங்கச்சியை கூட்டு வந்து புகார் கொடுப்போம்னே. சரிங்க இன்ஸ்பெக்டர், நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன். ஆனா நான் இங்க திரும்பி வர்றப்ப இவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். பாத்துக்கங்க. வாங்கடா. நான் தான் பண்ணலங்கிறேன் சார். நான் சொல்றது கேளுங்க சார். இந்த ஆளும் அவன் தங்கச்சியும் என் மேல அபாண்டமா பழி போட்டு என்ன மாட்டி விட பாக்குறாங்க சார். சார்,
அந்த திமிரு பிடிச்சவ மேல நான் கொலவெறியில இருந்ததெல்லாம் உண்மைதான் சார். ஆனா இவங்க சொல்ற மாதிரி நான் தாலிலாம் கட்டவே இல்லை சார். ஓ ஏதோ சும்மா அப்படியா? சொல்லிட்டு இருக்காங்க. நீ தாலி கட்டினியா இல்லன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். வாடா. சார் சார் வா. சொல்றது கேளுங்க சார். சார் யோ, நான் எதுவுமே சரியா? பண்ணல சார். சார் சார் அவன் சும்மா சொல்லிட்டு போறான் சார். நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன்? சார் போடா. சார் போ. சார் நான் எதுவுமே பண்ணல யோ, சார். இவன் சார் சண்டை விடுங்க போடுறது சார். சார் ஏய் சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ஏய், பேசாம சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். என்ன நம்புங்க சார். ஆதிரா வா. ஏங்க ஆ? நல்ல வேளைங்க இந்த ஸ்டேஷன் அந்த ஏசி விஜயபாஸ்கர் லிமிட்ல வர ஸ்டேஷன் இல்லைங்க. அந்த ஆளோட ஸ்டேஷன் லிமிட்ல இதுவும் வருமோன்னு நினைச்சு நான் பயந்து போயிட்டேங்க. ஆமா ஆதிர, அந்த ஏசியா இருந்திருந்தா இந்த கார்த்தி பையன் பண்ண காரியத்துக்கு இந்த ஒரு கேஸ சாக்கா வச்சு நம்ம மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சு டார்ச்சர் பண்ணியிருப்பான். அப்படி எதுவும் நடக்காம தப்பிச்சோம். என்னப்பா பாக்குறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வந்ததை நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கா? என்ன பண்றது? ஆரம்பத்துல இருந்து அவனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என் மேல வருத்தப்பட்டீங்க. ஆமா. இப்ப அவன் நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தீங்களா? ஏங்க விடுங்க, பழசெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. மாமா என்னங்க பண்ணுவார் பாவம். மாமா நீங்க வாங்க. சார் அடிக்காதீங்க சார். அவ்வளவு சார், தைரியம் சார், இருந்தா? சார் நம்புங்க சார். விட்டா? சார் 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 அவன் நான் நிஜமா இந்த தாலி பொண்ணுக்கு தாலி கட்டல சார். சார் அவ்வளவு சார் பெரிய சார், சார் அடிக்காதீங்க சார். சொல்றா. அவ்வளவு தெரியுமா? பண்ணுவேடா. சார் அடிக்காதீங்க சார். சார் ஏய், அடிக்காதீங்க சார். சொல்றா. நான் நிஜமா தாலி என்ன கட்டல சொல்லு. சார். சார் என்ன என்ன நம்புங்க தைரியம் சார். உனக்கு? சார் ப்ளீஸ் சார். சார் உனக்கு சார் தெரியுமா? யார் அடிக்காதீங்க கொடுத்தா சார். உனக்கு? ஐயோ பிரபு, கார்த்திகை அடிக்கிறாங்கப்பா. அவ அலற சத்தத்தை என்னால கேட்க முடியலப்பா. எப்படியாவது அவனை காப்பாத்துப்பா. என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஆ? ஒரு பொண்ணு கழுத்துல அவ விருப்பமே இல்லாம கட்டாய தாலி கட்டியிருக்கான் அவன். அவனை போலீஸ்காரங்க அடிக்காம கொஞ்சுவாங்களா? தப்பு பண்ணாதவனே போலீஸ்காரங்க அடிக்கதான் செய்வாங்க. அத நாமளே அனுபவத்துல உணர்ந்திருக்கோம்ல. இவன் தப்பு செஞ்சிருக்கான்பா. இவனை எப்படி விடுவாங்க? சார் சார் அடிக்க, சார் நம்புங்க சார். அடிக்க. சார் நான் தாலி கட்டல பண்ணவே சார். கூடாது. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் பண்ணுடா. ஏங்க அவன் தான் தாலி கட்டலன்னு சொல்றானேங்க. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன ஆகுற? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீ அவன் சொல்றத நம்புறியா? இவன் அந்த பொண்ணு மேல உள்ள கோவத்துல நல்லா குடிச்சிட்டு போய் தாலி கட்டியிருக்கான். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே அவன் ஞாபகத்திலே இல்ல. சார் என்னாச்சு? யோ, மயங்கிட்டாயா? தண்ணியை தெளிச்சு மயக்க